விமர்சகர் திரு பொன்ராஜ் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். இப்போ ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையேயான இந்த கருத்து வேறுபாடு இன்னும் அது தீவிரமடையக்கூடிய சூழல் தான் பார்க்க முடிகிறது. இப்போ வெவ்வேறு ஆட்களாக இருந்தால் நீதிமன்றத்திற்கு சென்று தேர்தல் ஆணையத்தில் தலைவராக தான் நீடிக்கிறேன் என்ற வகையிலாக இது செல்லும். ஆனால் தந்தை மகனுக்கு இடையிலான ஒரு பிரச்சனையாகவும் இது இருக்கிறது என்பதனால் இது அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அடுத்த கட்டம் இதை உருவாக்கியது, இதுக்கு களத்தில் பாடுபட்டு இதை இந்த அளவுக்கு பாமகவை நிலைநிறுத்தி கொண்டு வந்தவர் மருத்துவர் ராமதாஸ் என்பது எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆனா வரக்கூடிய காலகட்டங்கள்ல அன்புமணி ராமதாஸ் இவருக்கு வயதாகிவிட்டதன் காரணமாக அடுத்து எப்படியும் அன்புமணி ராமதாஸுக்கு தானே போக வேண்டும் என்ற சூழல் பாமக தொண்டர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் அவர்கள் வழி நடத்துவது சரியாக இருக்கும் என்று பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் நம்பல போல தெரியுது. அதுதான் என்னுடைய வெளிப்பாடா தெரியுது. ஏன்னா இவ்வளவு பேர் வர வேண்டிய மாவட்ட செயலாளர்கள் வரல அப்படின்னாலே இது ஒரு பிளவு அதிகமாயிட்டே இருக்குன்னு தான் அர்த்தம். இதுல எந்த கூட்டணி பக்கம் போனா எம்எல்ஏக்கள் அதிகமாக கிடப்பாங்க என்பதை ராமதாஸ் மருத்துவர் ராமதாஸ் ஒரு மாதிரியாகவும் அன்புமணி ராமதாஸ் வேற மாதிரியாகவும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள். அல்டிமேட்டா பவர் தானே முக்கியம், அதிகாரம் தானே முக்கியம். அந்த அதிகாரத்தை பெறுவதற்கு யாருகிட்ட போனா சரியா வரும்ன்ற ஒரு கன்ஃபியூஷன் இன்னைக்கு பாமக மத்தியில ஏற்பட்டிருக்கிறது. அந்த கன்ஃபியூஷன் தீர்ற வரைக்கும் இந்த பிளவு இப்ப எல்லாருமே பாதி பேர் அன்புமணி அடுத்த தலைவர் அன்புமணி தான் அப்படின்ற நிலைமையில தான் இருக்காங்க. எப்படினாலும் ராமதாஸ் அவர்கள் கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டாரு அன்புமணிய என்ற நிலை. எதுக்கு நம்ம அன்புமணியை பாதிச்சுக்கிட்டு நம்ம ராமதாஸ் பக்கம் போகணும், அன்புமணி பக்கமே இருந்துக்குவோமே என்ற எண்ணங்கள் இருக்கலாம். அந்த கன்ஃபியூஷன்னாலதான் இந்த குளறுபடி நடக்கிறது. ஆனா அன்புமணி அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு, ஹோப் இருக்கு. அவர் சரியான முடிவெடுத்து கூட்டணியை சரியா அமைச்சு வெற்றி பாதைக்கு நோக்கி பாமகவை இட்டு சென்றால் கண்டிப்பாக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி வைத்திருந்த குறைந்த நம்பிக்கை மீண்டும் அது கூடும் நினைக்கிறேன் நான். ஆனா இப்போதைக்கு மருத்துவர் ராமதாஸுக்கு அன்புமணி மேல நம்பிக்கை இல்லை என்பது இது வெளிப்படுத்துகிறது. அவரால் கொடுத்த பொறுப்புகளை சரியா செயல்படுத்தல, அவர் ஆக்டிவா செயல்பட்டு கட்சியை வைப்ரண்டா வச்சுக்கலன்ற எண்ணம் மருத்துவர் ராமதாஸ் இருக்கிறது. அதை பேச்சப் பண்ணக்கூடிய வேலையில இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஈடுபட்டா கண்டிப்பாக இந்த கட்சி ஓரளவிற்கு சரியான கூட்டணியை முடிவெடுக்கணும், ஜெயிக்கக்கூடிய கூட்டணியை முடிவெடுக்கணும். அந்த முடிவு எடுத்தாதான் அவர்கள் அடுத்த எதிர்காலம் இருக்கு. இல்லைன்னா அந்த எதிர்காலத்தை தொலைக்க வேண்டிய சூழல் ஏற்படும். முக்கிய புள்ளி சார்ந்த கருத்தை நீங்க முன் வச்சிருக்கீங்க. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பொன்ராஜ்.